ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யாஸ்ரீ விலாக்ஸ். கலைஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுக்கு அப்புறம் ஒரு டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சிறுதானியத்தில் கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காரசாரமாக இல்லை க்ரன்ச்சியாக சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் குதிரைவாளி எடுத்திருக்கேன். அதோட சக்கரவள்ளி கிழங்கை மேஷ் பண்ணிவிட்டு ஒரு கட்லெட் மாதிரி செய்யலாம். சக்கரவள்ளி கிழங்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நல்லா தோலை மேலே செதுக்கிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு 3 விசில் விட்டால் போதுங்க. நல்லா குலைவாக வெந்துடும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சதுக்கப்புறம் இது ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக சிறுதானிய சாதம் ரெடி பண்ணலாங்க. சாதம் ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி கூட. நம்ம வழக்கமாக சாதம் ரெடி பண்ணுற மாதிரி தான். சிறுதானியத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. வரகு, சாமை, குதிரைவாளின்னு. நான் இன்றைக்கி குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன். குதிரைவாளி அரிசி 1 டம்ளர் அப்படின்னா பாசிப்பருப்பு ஒரு 1/2 டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேன். வறுத்த பாசிப்பருப்பு, அப்போ தான் ரொம்ப கொலன்னு பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். இது ரெண்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 1க்கு 2 தண்ணி எப்போவுமே சேர்ப்போம். நான் இங்கே 1க்கு 3 தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஏன்னா சிறுதானியம் வேக வரப்போ நல்லா கெட்டியாகவும் இருக்கும், ரொம்பவே வரன்னு இருக்கும். அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா சாதம் ரொம்ப குலைவாக இல்லாமல் உதிரியாக இருக்கிறதுக்காக. கிழங்கு விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான், ரொம்பவே குலைவாக வந்திருக்கு. அப்போ தான் நம்ம பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சாதமும் ரொம்பவே அழகாக வந்துருச்சு, சாஃப்டாகவும் இருக்குது. எத்தனை கட்லெட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிழங்கையும் நம்ம குதிரைவாளி அரிசியும் ஈக்குவலாக சேர்க்க போகிறோம். நான் இங்கே கிழங்கு தோல் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக நம்ம வெந்திருக்கிற அரிசி, அதாவது குதிரைவாளி பொங்கல் மாதிரி இருக்கும், அதையும் இதோட சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு, அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு. நம்ம ஏற்கனவே அரிசியிலையும் சரி கிழங்குலையும் வேக வைக்கிறப்ப சால்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் நறுக்குனது சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. காரத்துக்காக நான் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். குட்டி சாப்பிட்றப்போ ரொம்ப ஈஸியாகவும் சாப்பிட முடியும் அதுக்காக. அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப் உருட்டி எடுத்துக்கிட்டு நார்மலாக உப்புமா பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரவையில் மேலே பரட்டி எடுத்துக்கிறேன். பிரெட் கிராம்ஸ்லேயும் இதை நம்ம பண்ணலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் மேலே. அதுக்கப்புறமா மிதமான தீயில எப்பயும் போல் நம்ம வடை பொரிச்சு எடுக்கிற மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். இது 2 சைடும் நல்லா வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். கண்டிப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல ரொம்பவே அதிகமாக விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடலை சுத்தப்படுத்துகிற சக்கரவள்ளி கிழங்குக்கு இருக்குது. சிறுதானியம் அப்படின்னா குட்டீஸ் சாப்பிடவே மாட்டாங்க. எப்படா சாப்பிட வைக்கிறது அப்படின்னு நம்ம நிறைய யோசிப்போம். சிறுதானியத்தில் இந்த மாதிரி பல வகையான ரெசிபீஸ், அது மட்டும் இல்லாமல் டின்னர் டிஃபனுக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபீஸும் பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் சிறுதானிய ரெசிபீஸு நான் போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸு நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் சிறுதானியத்தை வச்சு. இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும், நம்ம ஈஸியாகவும் சமைச்ச மாதிரியும் இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். குட்